தூத்துக்குடியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி தொடங்கியிருக்கிறதா? தற்போதும் அந்த பகுதியில் மழை பெய்து வருகிறதா? குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. குறிப்பாக ரஹ்மத் நகர், முத்தம்மாள் காலனி போன்ற பகுதிகள், ஐயப்பன் நகர், குறிஞ்சி நகர் போன்ற பகுதிகளிலையும் அதிகமான தண்ணீர் குடியிருப்புகள் அருகேயும் சாலையிலேயும் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பெய்த மழையில் காலியாக இருந்த பிளாட்டுகளில் உள்ள தண்ணீர்ல படிந்திருந்த பாசிகள் சாலையில் படர்ந்துள்ளதால் எது சாலை எது பள்ளம் என்பதே தெரியாத அளவிற்கு அந்த பகுதி முழுவதுமே தண்ணீரால சூழப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கோ நடந்து செல்வதற்கோ மிகுந்த அச்சம் ஏற்பட்டு வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் மின் மோட்டார்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த மின் மோட்டார்களை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் மோட்டார்களை தற்போது இயக்க முடியாத சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. குடியிருப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மோட்டார்களை இயக்கி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ரஹ்மத் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர் போன்ற பகுதிகளில் இன்னும் மின் மோட்டார் எதுவும் வைக்கவில்லை. குடியிருப்புகளை சுற்றியும் தண்ணீர் இருக்கிறது, சாலையிலேயும் தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்தே காணப்படுகிறது. தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் அவ்வப்போது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை லேசான சாரல் மழையானது வந்த வண்ணமும் அப்படியே இருள் சூழ்ந்து இருப்பதால் மக்கள் ஒரு விதமான அச்சத்திலேயே இருந்து வருகிறார்கள். மீண்டும் மழை பெய்தால் வெளியே இருக்கக்கூடிய தண்ணீர் வீடுகளுக்கு உள்ளேயும் வரக்கூடும் என்ற அச்சத்திலேயே இருந்து வருகிறார்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்த தண்ணீரை தற்போது 20 பேர் கொண்ட குழுவினரை வைத்து 3 மின் மோட்டார்களை அமைத்து தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான இரத்த வங்கி, குழந்தைகள் வார்டு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனநல பிரிவு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு மின் மோட்டார்களை பொருத்தி வருகிறார்கள். தற்போது மாநகரம் முழுவதும் தற்போது லேசான சாரல் மழையானது தற்போது பெய்து வருகிறது. மற்ற இடங்களில் பிஎன்டி காலனி போன்ற பகுதிகளிலேயும் தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்தே காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.